ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே பால்கோவா மாதிரி செஞ்சு அதில் இந்த குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இதுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக, அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குலாப் ஜாமுன். டக்குன்னு செஞ்சிடலாம். இது நமக்கு 1 மந்த் வரையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கரெக்டான பதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ இதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம கோயா செய்யணும், அதாவது பால்கோவா செய்யணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கடையில் வாங்கின கோவா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது டோட்டலாக நமக்கு வெந்து மிக்ஸ் பண்ணி வரும்போது கோயாவாக நமக்கு 1 கப் கிடைக்கும். அதனால் 1.5 கப் கிட்ட எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா திக்காகணும், நல்லா கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அன்ஸ்வீட்டட் பால்கோவா தான். நீங்கள் ஸ்வீட்டட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அரை கப்பு டு 3/4 கப் அளவு. நான் அன்ஸ்வீட் செய்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம குலாப் ஜாமுனில் சுகர் சிரப்பில் தான் டிப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டாக இருக்க தேவையில்ல. பால் பவுடரே ஆல்ரெடி லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் போதும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டில் இதில் தேவையே கிடையாது. இப்போ இதை நல்லா கெட்டியாக பால்கோவா பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நமக்கு வானலில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பரட்ட வரணும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி நமக்கு வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக பால்கோவா நல்ல அந்த ஒரு திரியாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். கரெக்டான பதத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, சீக்கிரமாகவும் வீணாயிடும். நம்ம கையில் உருட்டினா ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு வரணும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக அப்படியே அந்த ஸ்பேச்சுலாக வச்சு ஈவனாக பிரித்து வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு தான் செய்யணும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப்பில் போட்டு நான் 1 கப் கிட்ட எடுத்துருக்கேன். எனக்கு டோட்டலாக 1 கப் வந்திருக்கு. இதை இப்போ கையில் நல்லா உதுத்து விட்டுருங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்படியே நம்ம மாவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு விரிசல் வர ஆரம்பிக்கும் உருண்டை எல்லாமே. அதனால் இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஒரு சாஃப்டான மாவாட்டை நம்ம ஆக்கணும். அதனால் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா பால்கோவாவையும். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின பால்கோவா கூட சேர்த்துக்கலாம். அன்ஸ்வீட்டட் பால்கோவா கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 1 கப் சேர்த்துட்டு அதுக்கு அரை கப் அளவு மைதா, அந்த ரேஷியோவில் நம்ம செய்வோம். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே பால்கோவா செஞ்சுருக்கோம். இதோட அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால்கோவா அப்படின்னா அரை கப் அளவு மைதா, இது தாங்க ரேஷியோ. இப்போ மைதாவையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால்கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பால் சேர்த்துடாதீங்க, தேவைப்பட்ட அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை மைதா சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் அப்போ மறந்துட்டுன்றனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டு தேவையான பால் சேர்த்து விட்டு நல்லா சாஃப்டான ஒரு டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், நல்லா ஒரு மாவு மாதிரியே இருக்கணும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஒரு துணி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 2லேருந்து 2.5 கப் கிட்ட வரும். நீங்கள் எதில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுலேயே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் நல்லா நிறைய இருக்கணும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை கொதிக்க ஆரம்பிக்கையில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்கணும். அதாவது பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கையில் தொட்டு பார்த்தா லைட்டாக பிசுப்பாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுப்பாக இருக்கும் அந்த சுகரோடது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வைங்க, அதுவே போதுமான அளவு இருக்கும். மாவும் இங்கே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, நல்ல குட்டியாக வேணுமோ, மீடியம் சைஸோ, ரொம்ப பெருசாக இருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஊற வந்து ரொம்ப டைம் எடுத்துடும். ஸோ மீடியம் உருண்டையாக உருட்டிக்கோங்க. கையில் இந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி உருண்டையாக, அதாவது மீடியம் சைஸ் உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இதை விட நீங்கள் குட்டியாக கூட வேணும்னா உருட்டிக்கலாம். இப்போ இதை கையில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு அழுத்தி உருட்டிட்டு அப்புறம் லைட்டாக ஸ்லோவாக அழுத்தி உருட்டுங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் இல்லாத உருண்டையாக எல்லா மாவையும் இதே போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து இங்கே நல்லா சூடாக இருக்குது. நம்ம உருண்டை எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், அழகாக நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக இருக்குது. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அடுப்பும் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது, அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. போட்டதும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் அடியில் ரொம்ப செவந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக கலர் வரும், நல்லா குக் ஆகியும் இருக்கும். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதை வந்து ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் நீங்கள் இருக்கிற பேட்ச் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்த உடனே நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்க்கணும். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், நல்லா சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் குலாப் ஜாமுனை சேர்த்து விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு 2 to 3 hours கிட்ட விட்டுருங்க. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சுகர் சிரப் சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட விட்டுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இது 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச பால்கோவாவும் சேர்த்துருக்கோம். அந்த பால்கோவா டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது குலாப் ஜாமுன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி செய்கிறத விட இது வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.